முன்னாடி நிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இதுல ரெண்டு விஷயம், ஒண்ணு ஆளே இல்லைன்னு சொல்லணும், இல்ல அவங்க ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லணும். என்னன்னா நம்ம ஊருக்கு போயிருக்க போதா இல்ல வெளியூர் இறக்குமதி போட்டாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். அது கண்டிப்பா உங்க முடிவு என்னன்னு எங்களுக்கும் தெரியும். அது பெரிய தமிழ்நாட்டுக்கு லால்குடியை பொறுத்தளவு இந்த கழகம், கலைஞர், தளபதி, நாங்கள் இதில் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை சற்று கிராமத்தில் இருக்கிறவர்கள் சிந்தித்து பார்த்து, கலைஞருடைய காலத்திலும் தளபதியுடைய காலத்திலும் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் சரி, திருச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினராக போன போதும் சரி, இந்த சட்டமன்ற தொகுதி வந்து எப்போதுமே இங்கே ஒருத்தர் வெற்றி பெற்றால் நாங்களும் அவர்களோடு இருந்து பணியாற்றுவோம். லால்குடி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. பல்வேறு நல்ல திட்டங்கள் அரசு சார்பாக வந்திருக்கிறது. என்னன்னு தெரியல, ஒரு வைரமணி சொன்னது மாதிரி திருச்சிக்கே எல்லாம் போராட்டு வந்துட்டாங்க. நடிகர் திருச்சிக்கு வந்துட்டாரு, மன்சூர் அலிகார் லால்குடிக்கு வந்துட்டார். நீங்கள் அழைத்த குரலுக்கு நான் ஓடோடி வரக்கூடியவர்கள். எல்லா ஊர்லேயும் மந்திரி நேரும்பா, இந்த ஊரில் யோ நேரும்பா, ரெண்டுக்கு வித்தியாசம் நீங்கள் பார்த்துங்க. நம்ம நேர நிறுத்து அப்படின்னு கூப்பிடலாம். அந்த உரிமையை நான் உங்களை கேட்கிறேன். நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இந்த வெளியூரில் இருக்கிறவங்களாம் என்ன அப்படி கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டா போயிடுவேன், நானும் கண்ணா பண்ணான்னு போவேன். லால்குடிக்காரங்கன்னா கம்முன்னு கை கட்டி சொல்லுவாங்க. அந்த வெளியூர்காரங்க சொல்லுவாங்க, லால்குடிக்காரங்களாம் வந்துட்டான், இனிமேல் மந்திரி ஒன்று அவங்க பக்கம் தான் பார்ப்பாரு, யாரையும் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். உண்மை. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஏது? இஸ்லாமிய இயக்கங்கள் முழுமையாக யாருமே வேற எந்த பக்கமும் இல்லை, எல்லாம் தளபதி பக்கம் இருக்காங்க. இயக்கங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட அதே மாதிரி சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ மக்கள் மிக பெருமை. நான் பிஷப்லாம் போய் பார்த்தேன், எல்லா பிஷப்பையும் போய் பார்த்தேன். அவங்களாம் சொன்னாங்க, கவலைப்படாத தம்பி, நீ போ. அவர் இவ்வளோ நாள் அவர் ஒரு பேர் சொன்னார், இப்போ வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறாரு, நாங்கள் உங்களை விட மாட்டோம், உங்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று கிறிஸ்துவ சமுதாய மக்கள் உரையாற்றி இருக்கிறார்கள்.